பாருங்க, நோவாவுடைய காரியத்தை பார்க்கும்போது नूह की चीजों को जब हम देखते हैं, நிறைய அற்புதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். बहुत सारे अद्भुत की चीजों को देख सकते हैं. இன்னைக்கு அவர் செய்த அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். आज उसके अद्भुत कामों को हम देख रहे हैं. இந்த நம்ம நோவாக்குள்ள ஊழியம் எப்படி இருந்தது, नूह का सेवा कैसा था, அவருடைய ஊழியத்தின் கட்டத்துல கர்த்தர் எப்படிலாம் செயல்பட்டார், उसके सेवकाई में परमेश्वर किस प्रकार क्रिया किए, சோ அந்த காரியங்களை நம்ம பார்க்க போறோம். उन चीजों को हम देखने वाले हैं. நோவாவுடைய வாழ்க்கையில 3 கட்டங்கள் இருந்தது. नूह के जीवन में 3 भाग थे. 3 பாகங்கள் அவனுடைய ஊழியத்துல இருந்துச்சு. उसके सेवकाई में 3 भाग थी. இந்த 3 பாகத்துல ये तीनों भाग में கர்த்தர் அவனை இந்த ஊழியத்துக்குள்ள இழுக்கிறார். परमेश्वर उसे इस सेवकाई के अंदर खींचता है. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா कलाम के अंदर हर एक सेवकाई को देखेंगे तो அது 3 கட்டங்களா பிரிக்கலாம். वो उसको 3 भाग में हम कर सकते हैं. அது அந்த கட்டத்துக்குள்ள கர்த்தர் தான் இழுக்கிறார். लेकिन परमेश्वर ही उस भाग के अंदर खींचता है. அது ஒரு இழுப்பு. वो एक खींच है. முதலாவது இழுப்பு இருக்கும், पहला एक खींच होगा, இரண்டாவது ஒரு இழுப்பு இருக்கும், दूसरा एक खींच होगा, அடுத்தது மூன்றாவது ஒரு இழுப்பு இருக்கும். और तीसरा एक खींच होगा. இந்த 3 இழுப்பும் ये तीनों खींच जो है கர்த்தர் ஊழியத்துல கொண்டு வர்றது. परमेश्वर सेवकाई में ले आता है. அந்த ஊழியத்துக்கு கூட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ उस सेवकाई के साथ जो जुड़े हुए हैं அவங்களையும் அந்த இழுப்புக்குள்ளாக கொண்டு வருவாங்க. उनको भी उस खींच के अंदर ले आते हैं. பாருங்க, முதலாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா सबसे पहला अगर आप देखेंगे तो 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा पतरस का दूसरा अध्याय 5वें वचन को हम पढ़ेंगे. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நோவா என்னத்தை பிரசங்கம் பண்ணானா, नूह ने क्या प्रचार किया, அவன் நீதியை பிரசங்கம் பண்ணினான். वो धर्म को प्रचार किया. இவன் ஒரு அருமையான பிரசங்கியா. ये अच्छा प्रचारक है. இவன் எதை பத்தி பிரசங்கம் பண்ணான், किस चीज के बारे में प्रचार किया, நீதியை பற்றி பிரசங்கம் பண்ணான். वो धर्म के बारे में प्रचार किया. இத பிரசங்கம் பண்ணும்போது और जो प्रचार कर रहा था அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. और उस दिन के लोग उसे स्वीकार नहीं कर पाए. அந்த வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. उस वचन को स्वीकार नहीं कर पाए. இந்த நோவா எப்பவும் நமக்கு விரோதமா தான் பேசுறான். ये नूह हमेशा हमारे विरुद्ध ही बात करता है. நம்ம ஒரு காரியத்தை சொன்னா அது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். हम कुछ बोलेंगे तो उसे गलत बोलता है. இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் சொல்லிட்டு இருக்கான். ऐसे होना है वैसे होना है कहता है. இந்த நோவாவுடைய பிரசங்கத்தை யாருமே செவி கொடுக்கல. इस नूह के प्रचार को किसी ने कान नहीं दिया. ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது एक जब ताड़ना आती है, நீதியின் பிரசங்கம் என்ன, धर्म की प्रचार क्या है, அது கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரசங்கம். वो ताड़ना का प्रचार है. நீதியின் பாதையில வழிநடத்துகிற ஒரு பிரசங்கம். वो धर्म के मार्ग में चलाने वाला एक प्रचार है. கர்த்தர் இவனுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது परमेश्वर जब इसको ये सेवकाई देता है, முதல் இழுப்பு இழுத்தார். पहला खींच, முதல் ஒரு இழுப்பு, पहला एक खींच. இந்த முதல் இழுப்புல அவன் பிரசங்கம் பண்றான் பாருங்க. उस पहले खींच में वो प्रचार करता है. நீதியின் பிரசங்கத்தை தொடங்கினா, धर्म के प्रचार को शुरू किया. அந்த நாட்கள்ல இருந்த எல்லா ஜனங்களும் और उस दिनों के सारे लोग இவனை வேற மாதிரி தான் பேசுனாங்க, इसको अलग रूप से बात किए, இவனை வேற மாதிரி தான் பார்த்தாங்க. इसे अलग रूप से देखे. ஆனா இவன் கர்த்தருடைய இழுப்புக்குள்ள இருந்தான். लेकिन ये परमेश्वर के खींच के अंदर था. அவனால வேற ஒண்ணும் பேச முடியாது. वो और कुछ बोल नहीं पाया. இவன் கர்த்தருக்கு ஆணையிடுறதா இவன் பேச முடியும். और கர்த்தர் சொல்றதா இவன் பேச முடியும். परमेश्वर जो बोलता है वही ये बोल सकता है. அந்த முதல் இழுப்புக்குள்ள அவன் இருந்ததனால पहले खींच के अंदर था, इसलिए நிறைய பேர் அந்த இழுப்புக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணான். बहुत सारे लोगों को उस खींच के अंदर लाना चाहता है. இவனுடைய பிரசங்கத்துல इसके प्रचार के अंदर யாருமே கீழ்ப்படியவில்லை. कोई भी पालन के अंदर नहीं आए. இந்த முதல் இழுப்பு, ये पहला खींच, இந்த முதல் கட்டத்துல इस पहले भाग में நோவா வந்த பிறகு नूह आने के बाद அவன் अनेகர் அந்த இழுப்புகளை கொண்டு வர்றதுக்கு செய்தி கொடுக்கிறான். और बहुत सारे लोग उस खींच के अंदर आने के लिए वो संदेश देता है. ஆனா அதுல அவன் குடும்பம் மட்டும் தான் ரட்சிக்கப்படுறாங்க. लेकिन उसमें केवल उसका परिवार ही उद्धार पाती है. அவன் குடும்பம் மட்டும் தான் இந்த இழுப்புக்குள்ள வந்தாங்க. केवल उसका परिवार ही उस खींच के अंदर आ गए. யாரு முதல் இழுப்புக்குள்ள வரலையோ, को जो पहले खींच के अंदर नहीं आए, அவங்க இரண்டாவது இழுப்புக்குள்ள வர முடியாது. वो दूसरे खींच के अंदर नहीं आ सकते. இரண்டாவது இழுப்புல யார் இல்லையோ, और जो दूसरे खींच के अंदर नहीं है, அவங்க மூன்றாவது கட்டத்துக்குள்ள வர முடியாது. वो तीसरे भाग में नहीं आ सकते. மூன்றாவது இழுப்புக்குள்ள வர முடியாது. तीसरे खींच में नहीं आ सकते. இந்த நோவாவுடைய செய்தி முதல் இழுப்பு. और ये नूह का संदेश पहला खींच है. கர்த்தர் அவனை அந்த செய்திக்குள்ள இழுத்தார். परमेश्वर ने उसे संदेश के अंदर खींचा. இன்னைக்கு நமக்கு அந்த கட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். आज हम भी वही स्थिति में हैं. இந்த முதல்
இழுப்புக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு ये இருக்கிறோம். पहले कीच के अंदर हम बैठे हैं எத்தனை பேரை முதல் இழுப்புக்குள்ள கொண்டு வர முடியுமோ और जितने लोगों को पहले कीच के अंदर ला सकते அத்தனை हैं பேரை நம்ம கொண்டு வர வேண்டும். वो उतने लोगों को लाना है। பாருங்க இந்த நோவா எவ்வளவோ பிரசங்கத்தை எவ்வளவோ பண்ணி பார்த்தான். और नूहा बहुत प्रचार कर कर देखा ஆனா அவன் குடும்பம் மட்டும் தான் அந்த இழுப்புக்குள்ள வந்தாங்க. लेकिन केवल उसका परिवार ही उस कीच के अंदर आए। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோ சிந்திச்சு பாருங்க. आज हम कैसे हैं देखिए, நம்மளுடைய குடும்பம் अपना परिवार முதல் இழுப்புக்குள்ள வரணும். पहला कीच के अंदर आना है। நோவாவுடைய குடும்பம் முதல் இழுப்புக்குள்ள வந்தது. नूहा का परिवार पहले कीच के अंदर आया, அந்த ஊழியத்தின் முதல் கட்டத்துக்குள்ள வந்தாங்க. उस सेवकाई के पहले बाग के अंदर आए। நம்ம அந்த முதல் இழுப்புக்குள்ள வர வேண்டும். हम उस पहले कीच के अंदर आना है। முதல் இழுப்புல வரும்போது और पहले कीच में आते समय கொஞ்சம் போராட்டம் இருக்கும். थोड़ा सा तकलीफ होगा। நோவை பத்தி பேசுவாங்க, நோவை பத்தி பேசுவாங்க, नूहा के बारे में बात करेंगे நோவுடைய பிரசங்கத்தை பத்தி எல்லாம் விட்டுருவாங்க. और नूहा के प्रचार को छोड़ देंगे। அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. उसके शब्द का पालन नहीं करेंगे। பைபிள் அப்படி சொல்லுது. कलाम ऐसा कहता है। முதல் இழுப்புக்குள்ள வரும்போது और पहले कीच के अंदर आते समय கீழ்ப்படிதல் தேவை. और पालन जरूरी है। யாருக்கு கீழ்ப்படிறது? किसको पालन करना? அந்த செய்திக்கு கீழ்ப்படிதல். उस वचन को, उस संदेश को पालन करना। அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தல். उस वचन के अनुसार चलने के लिए अपने आप को सौंप देना। பாருங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் पहला पत्रस 3 अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 20वें वचन को हम पढ़ेंगे। அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இந்த நோவாவுடைய நாட்கள்ல उस नूहा के समय में கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर धीरज के साथ इंतजार करता है। இந்த முதல் இழுப்பு வரும்போது और पहले कीच में அவர் ஒரு நீடிய பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறார். वो एक धीरज दर का ठहरा था। இவன் எவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான், बहुत प्रचार कर रहा है, ஆனா அவங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை. लेकिन उनके अंदर पालन नहीं थी। யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ जो उसका उल्लंघन किए அவங்க எல்லாரும் காவலில் வைக்கப்படுவார்கள். वो सब बंदी गृह में रखे जाएंगे। அவங்க எல்லா நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். वो सब न्याय के लिए तैयार किए लोग हैं। முதலாவது இழுப்புல पहले कीच के अंदर இந்த நோவாவின் ஊழியத்தின் முதல் கட்டம், नूहा का सेवकाई का पहला भाग, கர்த்தர் அவனை முதல் இழுப்புக்குள்ள இழுத்தார். परमेश्वर उसे पहले कीच के अंदर रखता है। அந்த இழுப்புக்குள்ள வரும்போது उस कीच के अंदर आते समय இவனுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு அப்படினா इसका प्रचार कैसा था? நீதியை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். धर्म के बारे में प्रचार कर रहा था। எப்படி வாழணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு कैसा இருந்தான். जीना है करके प्रचार कर रहा था। எப்படி நீதியின் கிரியைகளை செய்யணும்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். कैसे धर्म की क्रियाओं को करना है करके प्रचार कर रहा था। தவறுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். गुनाह नहीं करना है करके प्रचार कर रहा था। ஒரு நீதியின் பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். धर्म के प्रचार को प्रचार कर रहा था। இந்த முதல் கட்டத்துல पहले भाग में இந்த முதல் இழுப்புக்குள்ள पहले कीच के अंदर தன்னுடைய குடும்பத்தை மட்டும் தான் கொண்டு வர முடிஞ்சது அவனால. केवल अपने परिवार को ही ला पाया, வேற யாருமே கீழ்ப்படியல. और कोई भी उसका पालन नहीं किया। அந்த நாட்கள்ல எவ்வளவு லட்ச ஜனங்கள் இருந்தாங்க. उन दिनों में बहुत लाखों की संख्या में लोग थे। நோவாவின் நாட்களில் நடந்தது போல नूहा के समय में जो हुआ மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். मनुष्य पुत्र प्रकट होने के समय में भी होगा। அன்னைக்கு முதல் இழுப்பு நீதியின் செய்தியா இருந்ததானால் उन दिनों में पहला कीच धर्म की संदेश था, तो இன்னைக்கு ஊழியத்தின் முதல் கட்டம் நீதியின் செய்தியா இருக்கும். आज भी सेवकाई का पहला भाग धर्म का कीच होगा। நீங்க நீதிமானா மாறணும். आप धर्मी बनना है। கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவிட்டார். परमेश्वर ने आपको लहू से धोया। அந்த கழுவின பிறகு वो धोने के बाद நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். हम धर्मी बन गए। நீதிமான் ஆக்கின பிறகு और धर्मी बनने के बाद நீதியின் கிரியை இல்லாட்டி और धर्म की क्रिया नहीं होगा तो நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு. धर्मी तो हम बन गए। ஒரு பன்னியை நல்லா கழுவி சுத்தமாக்கி एक डुक्कर को अच्छे से धोकर साफ करके அவனை ஆடு மீது ஆக்கிட்டீங்கன்னு வைங்க. उसको एक भेड़ की माने आपने बना दिया। அந்த ஆடுனுடைய சுவாபமே வரலன்னா वो बकरे का स्वभाव अगर नहीं आया, திரும்பவும் எந்த சேத்துல இருந்து வந்தானோ அதே சேத்துக்கு தான் போவான். और दोबारा जहां जिस कीचड़ से आई वहीं पर जाएगी। அவனுடைய சுவாபம் இன்னும் மாறவில்லை. उसका स्वभाव अब तक बदला नहीं। அவன் நீதிமானா கழுவப்பட்டிருக்காங்க. वो धर्मी बनकर धोए हैं, நீதி கிரியை இல்ல, लेकिन धर्म की क्रियाएं नहीं। எந்த கடங்கில இருந்து வந்தாங்களோ அதே கடங்குக்கு போறாங்க. जिस खड्डे में से आए उसी खड्डे में जाते हैं। அது மிகப்பெரிய தப்பான ஒரு காரியம். वो बड़ी गुनाह है। கர்த்தர் நம்மை நீதிமானாக மாத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें धर्मी बनाया। அவர் இரத்தத்தினால நம்மை கழுவி இருக்கிறார். उसके लहू से हमें धोया है। நீதியின் கிரியை எங்க? धर्म की क्रियाएं कहां पर है? நம்மட்ட அந்த நீதியின் கிரியை வேணும். हमें वो धर्म की क्रिया चाहिए। மத்தவங்களை பார்க்கவே செய்யாதீங்க. दूसरों को मत देखिए, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படி நினைக்க வேண்டாம். ये ऐसे हैं करके मत
सोचिए, நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாருங்க. मैं कैसा हूं वो सोचिए. எல்லாரும் அவங்க அவங்கள தான் பார்க்க வேண்டும். सभी लोग अपने आप को देखना है. செய்தியாளன் செய்தி கொடுப்பார், संदेशक संदेश देगा, ஆனா அவங்கள ரட்சிப்பது அவங்க காரியம் அல்ல. लेकिन उनको उद्धार देना उनका काम नहीं है. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொன்னார். एजेकिया भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर ने कहा. பாருங்க எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், एजेकिया का 14वां अध्याय, அதுல 12ஆம் வசனத்துல இருந்து மெதுவா வாசிக்கலாம். 12वें वचन से हम पढ़ेंगे. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக் கொண்டிருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு இந்த 3 புருஷரும் அதில் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய நீதியினால் தன்னுடைய ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, ஒரு தேசமே பாவத்துக்குள்ள இருக்கும்போது, एक देश जब पाप के अंदर होता है, கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு விரோதமா வரும். परमेश्वर का हाथ उनके विरुद्ध उठेगा, அந்த தேசத்துக்கு விரோதமா வரும், उस देश के विरुद्ध उठेगा, அந்த குடும்பத்துக்கு விரோதமா வரலாம், उस परिवार के विरुद्ध आ सकता है, அந்த நபருக்கு விரோதமா வரலாம். उस व्यक्ति के विरुद्ध आ सकता है. அப்படி வரும்போது ऐसे आते समय அந்த ஊருக்குள்ள நோவா, தானியேல், யோபு இருந்தாலும், और उस गांव के अंदर अगर नुआ हो या दानियेल हो அல்லது யோபு இருந்தாலும், या फिर अयूब हो, அவங்க தன்னுடைய ஆத்மாவை தான் ரட்சிக்க முடியும். वो अपने अपने आप के प्राण को ही बचा सकते हैं, மத்தவங்க ஆத்மா ரட்சிக்க முடியாது. दूसरों के प्राण को नहीं बचा सकते. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்றோம் அப்படினா, आज यदि हम प्रचार करते हैं, நான் உங்களுடைய ஆத்மா ரட்சிக்க முடியாது, मैं आपके प्राण को बचा नहीं सकता, செய்தியை மட்டும் தான் கொடுக்க मैं முடியும். केवल संदेश दे सकता हूं, ஆனா ஆத்மாவை ரட்சிப்பது கர்த்தர். लेकिन प्राण को बचाने वाला परमेश्वर है, அவர்தான் நம்மளை ரட்சிக்கிறார். वही उद्धार देता है. நான் உங்களை ரட்சிக்க முடியாது. मैं आपको उद्धार नहीं दे सकता. அவங்க ஆத்மாவுக்கு அவங்க தான் பொறுப்பு. अपने प्राण का अपने हम ही उसके जिम्मेदार हैं. நோவா செய்தி கொடுக்கும்போது नोआ ने जब संदेश दिया, அவன் நீதியின் செய்தியை தான் கொடுத்துக்கிட்டு वो இருந்தான். धर्म के संदेश को दिया. பாருங்க ஜனங்கள் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, लोग उसे समझ नहीं पाए, அவனுடைய வார்த்தைக்கு அவங்க யாருமே கீழ்ப்படியவில்லை, उसके वचन को कोई पालन नहीं किए. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ऐसे बहुत सारे लोग होंगे. முதலாவது இழுப்பு, पहला खींच, நோவாவுடைய செய்தி வந்து முதலாவது இழுப்பாக नोआ இருந்துச்சு. का संदेश पहला खींच था. அடுத்த அவன் என்ன செய்தான் தெரியுமா? उसके बाद उसने क्या किया? இரண்டாவது இழுப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். दूसरे खींच के अंदर परमेश्वर ने लाया. அவன் தேவனோடு சஞ்சரித்திருந்த மனிதன், वो परमेश्वर के साथ चलता था, தேவனோடு நடந்து கொண்டிருந்த மனிதன், परमेश्वर के साथ चलने वाला व्यक्ति. எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ, जिस प्रकार हनोक परमेश्वर के साथ चले, அதே போல நோவாவும் தேவனோடு சஞ்சரிக்கிறான். वैसे ही नोआ भी परमेश्वर के साथ चलता है. அவன்கிட்ட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். उसके पास परमेश्वर बोलता है. அவன்கிட்ட கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने उससे कहा, இனிமே அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம், अब हम अगले बाग में जाएंगे, அடுத்த இழுப்புக்குள்ள வா. अगले खींच के अंदर கர்த்தர் जाएंगे. நோவா அடுத்த இழுப்புக்குள்ள கொண்டு வந்தார். और परमेश्वर नोआ को अगले खींच के अंदर ले गया. கர்த்தர் சொன்ன ஒரு பேழையை உருவாக்கு. परमेश्वर ने कहा एक नाव को बना. நீ ஒரு பேழையை உருவாக்கு. तो एक नाव को बना. இந்த பேழையில அகலம், நீளம், உயரம் எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னார். और उस नाव के लंबाई, चौड़ाई और सारी चीजों को उसने बताया. இப்ப அடுத்த இழுப்புக்குள்ள வந்துட்டான். दूसरे खींच के अंदर आ गया. ஊழியத்தின் அடுத்த கட்டத்துக்குள்ள வந்தான். सेवकाई के दूसरे बाग के अंदर आ गया. அடுத்தப்பல பேழையை உருவாக்க ஆரம்பிச்சான். और नाव को बनाने लगा. ஜனங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. सारे लोगों ने देखा होगा. இவன் நீதின்னு சொல்லிட்டு கடைசில நட்டே போச்சு இவனுக்கு. और ये धर्म बोलते बोलते पागल बन गया. அவனுக்கு இப்போ மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. अब उसका दिमाग काम नहीं कर रहा ஏதோ है. பெரிய ஒரு பெட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கான். वो बहुत बड़ा बक्सा बना रहा है. அவன் ஒரு பெட்டி பண்ணிக்கிட்டு இருந்தான். वो एक बक्से को बना रहा था. எபிரேய மொழியில इब्रानी भाषा में அத தேபான்னு சொல்லுவாங்க. उसे तेबा बोलते हैं. தேபா அப்படினா பெட்டின்னு சொல்லி அர்த்தம். तेबा का मतलब बक्सा. அவனுக்கு பேழைனா என்னன்னு தெரியாது. वो नहीं जानता था कि नाव क्या होता है. அவன் பெட்டி தான் பண்ணான். वो एक बक्से को ही बनाया. இவ்வளவு அகலத்துல, இவ்வளவு உயரத்துல, இவ்வளவு நீளத்துல பண்ணனும் சொல்லி சொன்னான். इतने लंबाई, चौड़ाई और लंबाई में बनाना है करके கர்த்தர் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு வந்தார். परमेश्वर ने अगले बाग के अंदर उसे ले आया. அவன் அந்த பேழையை உருவாக்கி கொண்டு இருக்கும்போது जब वो नाव बना रहा था, அவனுடைய குடும்பத்துக்காக உருவாக்க ஆரம்பிச்சான். वो अपने परिवार के लिए बनाने लगा. இன்னைக்கு இந்த ஊழியத்தின் கட்டத்துல आज इस सेवकाई के बाग में ஒவ்வொரு
ஊழியத்திலையும் हर एक सेवकाई में இந்த இரண்டாவது இழுப்பு கண்டிப்பாக ये இருக்கும். दूसरा कीच जरूर होगा. இந்த இரண்டாவது இழுப்புல என்ன நடக்கும்? ये दूसरे कीच में क्या होगा? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, जो उद्धार पाए हैं, யாரெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்களோ, जो वचन को पालन किए हैं, அவங்க சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு பேழையை உருவாக்க வேண்டும். वो सुरक्षित रहने के लिए एक नाव बनाना है. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பெட்டியை உருவாக்க வேண்டும். उनकी सुरक्षा के लिए एक बक्से को बनाना है. இது இரண்டாவது இழுப்புக்குள்ள வந்தா ये दूसरे कीच के अंदर आ गया. கர்த்தர் சொன்னார் எந்த மரத்தை வெட்டணும், और परमेश्वर ने कहा कि कौन से वृक्ष को काटना है, அதுல எவ்வளவு ஃப்ளோர் இருக்கணும், और उसमें कितना फ्लोर होगा, எத்தனை ஜன்னல் இருக்கணும், और कितने खिड़कियां होगी, எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்தா. और सारे चीजों को प्रकट करके दिया. அவன் அதை உருவாக்க ஆரம்பிச்சான். वो उसे बनाने लगा. கிட்டத்தட்ட 120 வருஷமா உருவாக்கிட்டு இருக்கிறான். वो 120 साल उसे बनाता है. பாருங்க, அவன் இந்த செய்தி முடிக்கும் போது, और इसे जब पूरा किया, அவன் இந்த இரண்டாவது இழுப்பை முடித்த பிறகு, ये दूसरे कीच को समाप्त करने के बाद, இரண்டாவது இழுப்புல அவன் செய்யக்கூடியதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு, और दूसरे कीच में जो करना है वो सब करने के बाद, அத பண்ணும்போது எவ்வளவு பிரச்சனை வந்து சிந்திச்சு और பாருங்க. उसे बनाते समय कितनी समस्याएं आई होगी, அவனுக்கு எவ்வளவு பலம் தேவைப்படும், कितना बल उसे चाहिए. முதலாவது இழுப்பாவது பிரசங்கம் பண்ணிட்டு விட்டுறலாம். पहला कीच में तो उसे प्रचार करके छोड़ सकते हैं. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். और गाय बैल बकरी को चलाते हुए वो प्रचार कर रहा है. ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்குது. वो साधारण रूप से जा रहा ஆனா है. இரண்டாவது கட்டம் வரும்போது, लेकिन दूसरा भाग आते समय அங்க அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். वहां पर काम करता है. ரட்சிக்கப்பட்டவங்களை காப்பாற்றணும். जो उद्धार पाए हैं उन्हें बचाना है. இரண்டாவது இழுப்புல கர்த்தர் நோ பேழை செய்ய சொன்னார். और दूसरे कीच में परमेश्वर ने कहा कि तू नाव बना. எல்லா ஊழியத்திலயும் அதுதான் நடக்கும். सारे सेवकाई के अंदर ऐसे ही होगा. முதல்ல செய்தி நடக்கும், पहले संदेश. அந்த முதல் இழுப்புல யார் ரட்சிக்கப்படுறாங்களோ, पहले कीच के अंदर जो उद्धार पाते हैं அவங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ணப்படும். उनके लिए तैयार किया जाएगा. ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்படும். जगह तैयार किया जाएगा. ஒரு சேஃபான இடத்துக்குள்ள போறதுக்கு ஆயத்தம் நடக்கும். एक सुरक्षित जगह जाने के लिए तैयार किया जाएगा. இன்னைக்கு அந்த ஆயத்தத்துக்கு நம்ம ஆயத்தம் ஆயிட்டோமா? आज उस तैयारी के लिए हम तैयार हो गए. அந்த பேழையை உருவாக்க அங்க நோவா கர்த்தர் கட்டளையிட்டார். और उस नाव को बनाने के लिए नोआ को आज्ञा दिया. இரண்டாவது பேழை இரண்டாவது கட்டத்துல நடந்துட்டு இருக்கு எல்லாமே. दूसरे भाग में वो सब चल रहा है. இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி? आज हमारा चीज कैसा है? நமக்குன்னு ஒரு பேழை இருக்குது. हमारे लिए एक नाव है. அந்த பேழை தான் இரண்டாம் இழுப்பு. वो नाव ही दूसरा कीच है. அந்த பேழை யாரு? वो नाव कौन है? கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். परमेश्वर का नाम एक दृढ़ गढ़ है. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். और धर्मी उसके अंदर सुखरूपी से रहेगा. அந்த நாமம் தான் இன்னைக்கு பேழை. वो नाम ही आज का नाव है. இன்னைக்கு அந்த பேழை உருவாக்கப்பட்டுட்டு இருக்குது. आज जो नाव बन रहा है. பிரசங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் प्रचार एक तरफ हो रहा है. அந்த பேழை உருவாக்கப்பட்டுட்டு இருக்குது. वो नाव बन रहा है. கர்த்தருடைய நாமம் எல்லா இடத்திலும் பரவிக் கொண்டு இருக்கிறது. परमेश्वर का नाम सारे जगह में पसर गया है. அந்த மூன்றாவது இழுப்புக்குள்ள வருவதற்கு, वो तीसरे कीच के अंदर आने के लिए, இங்க இரண்டாவது இழுப்புல அந்த நாமம் ஆயத்தமாயிட்டு இருக்குது. और दूसरे कीच के अंदर ये नाम तैयार हो रहा है. முதலாவது இழுப்புல நம்ம கீழ்ப்படிதல் வேணும். और पहले कीच के अंदर पालन हमारे लिए जरूरी है. எதையும் பார்க்காதீங்க. और कुछ मत देखिए. வேற எல்லா சத்தத்துக்கும் உங்க காதை அடைச்சிருங்க. बाकी सारे आवाजों को अपने कान को बंद कीजिए. வெறும் கர்த்தருடைய சத்தத்துக்கு மட்டும் காதை திறந்துருங்க. परमेश्वर के आवाज के लिए अपने कान को खोल दीजिए. ஏவாள் அன்னைக்கு சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்திருந்தால், हवा यदि उस दिन सर्प के आवाज को नहीं सुनी होती, இன்னைக்கு நம்ம அந்த ஏதேன் தோட்டத்துல தான் இருந்திருப்போம். आज हम भी वो एदेन वाटिका में रहते थे. ஆனா அவ அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால, लेकिन उस आवाज को सुनने की वजह से, சரி என்ன செய்ய, நம்ம சர்ப்பமாச்சே, ठीक है क्या करें, अपना सर्प है, நம்ம கூட உலாவிக்கிட்டு இருக்குது, हमारे साथ ही चलती है, சரி பேசுறத கேட்போம். जो बोलते हैं सुनेंगे. இல்லாட்டி மனசு புண்பட்டுரும் பாருங்க. नहीं तो उसका मन में तकलीफ हो जाएगा. மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க. वो मन में व्याकुल हो जाएंगे. அதனால கேட்கிறதுக்கு காதை கொடுப்பாங்க. इसलिए सुनने के लिए कान देंगे. கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், परमेश्वर के अनुग्रह से कहता இந்த हूं, உலகத்தின் சத்தங்களுக்கு உங்களுடைய செவியை மறைச்சிருங்க. इस संसार के आवाजों के लिए अपने कान को बंद வெறும் कीजिए. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. केवल परमेश्वर की आवाज को सुनिए. வேற எல்லாருடைய வார்த்தைக்கு உங்க காது அடப்பட்டுட்டோம். बाकी सभी के आवाजों के लिए अपने कान को बंद कीजिए. தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும் செவி சாய்ப்போம். केवल परमेश्वर की आवाज को सुनेंगे. ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாளோ, जिस तरह बरमाई गई, அதே போல வஞ்சிக்கப்படுற கூட்டங்கள் வரும். वैसे ही बरमाए जाने वाले
झुंड आएंगे வஞ்சிக்கிற கூட்டமும் வரும் और बरमाए जाने वाले झुंड भी आएंगे வஞ்சிக்கப்படுறவர்கள் अनेகர் இருப்பாங்க और बरमाए जाने वाले बहुत सारे होंगे ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட மாட்டாங்க लेकिन चुने गए लोग बरमाए नहीं जाएंगे ஏனா அவங்க அதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க क्योंकि वो उसकी सुनेंगे नहीं அதுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க वो उसकी नहीं सुनेंगे அவங்க எதுக்கு செவி கொடுப்பாங்கன்னா वो किसकी सुनेंगे கர்த்தரை மட்டும் பாப்பாங்க केवल परमेश्वर को देखेंगे முதல் இழுப்புல நோவா வந்து நிறைய பேர் இழுக்க பார்த்தான் पहले खींच में नोआ बहुत सारे लोगों को खींचना चाहा இரண்டாவது இழுப்புல அவன் பேழை கட்ட ஆரம்பிச்சான் दूसरे खींच में वो नाव बनाने लगा மூணாவது கட்ட வந்துச்சு और तीसरा बाग जब आया மூணாவது இழுப்பு வந்தது तीसरा खींच आते समय அந்த நேரத்துல கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை இழுத்தார் उस समय परमेश्वर ने उसके परिवार को खींचा பாருங்க வாசிங்க पढ़ेंगे ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் उत्पत्ति का 7वां अध्याय का पहला वचन நோவாவை நோக்கி கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் நீயும் ஒரு வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் பேழைக்குள் பிரவேசிங்க மூணாவது ஸ்டெப் என்னன்னா और तीसरा बाग क्या है இது தமிழ்ல பிரவேசிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்குது और तमिल में अंदर जाओ करके दिया है ஆனா இங்கிலீஷ்ல வந்து வா அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது इंग्लिश में अंदर आओ करके दिया है நான் அப்போ வான என்ன அவர் உள்ள இருக்காரு முதல்ல वो आओ का मतलब वो अंदर पहला है ஹீப்ருலயும் வான் தான் கொடுத்திருக்குது हिब्रू में भी आओ करके ही दिया है சோ கர்த்தர் உள்ள இருந்து அழைக்கிறார் तो परमेश्वर अंदर से बुलाता மூணாவது அழைப்பு அழைக்கும் போது है तीसरा खींच में जो बुलाता है இந்த எழுப்புதல் மத்தவங்களுக்கு கிடையாது ये खींच दूसरों के लिए नहीं है முதலாவது இழுப்புல ஒரு எழுப்புதல் வந்தது पहले खींच में एक संजीवनी हुई என்ன எழுப்புதல் क्या संजीवनी था அது நீதியின் பிரசங்கம் தான் எழுப்புதல் वो धर्म का प्रचार ही संजीवनी था எல்லாருடைய காதுக்கு அந்த செய்தி போகுது सारे कानों में वो संदेश जाता है ஆனா அவங்க காதுக்குள்ள நிறைய அந்நிய செய்திகள் இருக்குது लेकिन उनके कान में बहुत सारे अन्य संदेश हैं அதனால நோவாவுடைய செய்தி உள்ள போக முடியல नोआ का संदेश अंदर जान गया இரண்டாவது இழுப்பு வந்தது दूसरा खींच आया இங்க நோவா பேழை கட்ட ஆரம்பித்தார் ये नोआ जो है नाव बनाने लगा அது இரண்டாவது ஊழியத்தின் இழுப்பு ये दूसरे खींच का संदेश है அதுலயும் நிறைய பேர் வர முடியல उसमें भी बहुत सारे आ नहीं पाए மூணாவது இழுப்பு வரும்போது और तीसरा खींच आते समय கர்த்தர் அங்க நின்னு பேச ஆரம்பிக்கிறார் परमेश्वर वहां रुक कर बात करता है நீ உள்ள வா तू अंदर आ நீ உன் குடும்பம் உள்ள வாங்க तू और तेरा परिवार भीतर आ உள்ள வந்த உடனே கதவு அடைக்கப்பட்டுட்டு और अंदर आते ही द्वार बंद हो गया உள்ள ஒரு ரிவைவல் நடந்துகிட்டு இருக்குது अंदर एक संजीवनी हो रहा है அந்த பேழைக்குள்ள ஒரு ரிவைவல் நடந்துட்டு இருக்குது अंदर नाव के अंदर एक संजीवनी हो रहा அந்த है எழுப்புதல் இந்த உலகத்துக்கு தெரியாது वो संजीवनी संसार को नहीं मालूम है இந்த உலகத்துக்கு அது பார்க்க முடியல ये संसार वो देख नहीं सकता அங்க ஒவ்வொரு முக்கா தேடி தேடி பார்த்திருப்பாங்க वो हर कोने में वो ढूंढ कर देखे होंगे இந்த நோவா உள்ள போனானே ये नूह तो अंदर गया என்ன நடக்குது உள்ள अंदर क्या हो रहा है இது எல்லாரும் தேடி பார்த்திருப்பாங்க ये सारा ढूंढ कर देखे होंगे 7 நாள் சுத்தி சுத்தி வந்து பார்த்திருப்பாங்க 7 दिन घूम घूम कर वो लोग ढूंढे ஆனா உள்ள ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துட்டு இருந்தது लेकिन अंदर एक बड़ा संजीवनी हो रहा அந்த था எழுப்புதல் வார்த்தையின் எழுப்புதல் वो संजीवनी जो है वचन का संजीवनी அது है அன்பின் எழுப்புதல் वो प्रेम का संजीवनी है அந்த பேழைக்குள்ள அன்பு இருந்தது उस नाव के अंदर प्रेम था எத்தனையோ பயங்கரமான மிருகங்கள் அங்க இருந்த போதிலும் कितने ही भयानक जानवर वहां रहने के बावजूद அது தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியல वो अपने स्वभाव को प्रकट नहीं कर அது पाए தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த वो முடியல अपने क्रोध को प्रकट नहीं कर पाए அங்க அன்பு நிறைந்திருந்தது वहां पर प्रेम भरा हुआ था ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடல एक दूसरे से लड़े नहीं ஒரு பேழைன்ட்டு எடுத்தாச்சுனா एक नाव को ले लेंगे तो ஒரு சபைன்ட்டு எடுத்தாச்சுனா एक कलीसिया को ले लेंगे அந்த तो சபைக்குள்ள சண்டை இல்லாத சபை இருந்துச்சுனா उस कलीसिया के अंदर अगर लड़ाई नहीं होगा அது மூன்றாம் இழுப்பு वो तीसरा कीच है। அந்த அன்பின் இழுப்பு அது वो प्रेम का कीच அந்த है। மூன்றாம் இழுப்பு வரும்போது वो तीसरा कीच आते समय வளர்த்தாருக்கு தெரியவே தெரியாது ये संसार नहीं जान पाएंगे நோவா உள்ள போனா என்ன நடக்குன்றே தெரிய மாட்டுக்கு वहां अंदर गया क्या हुआ मालूम नहीं पड़ रहा நியூஸே வெளிய வர மாட்டுக்குது कोई खबर बाहर नहीं आ रही है எதுவும் என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள वो क्या कर रहा है अंदर அந்த மிருகங்கள்லாம் உள்ள போச்சே என்ன ஆச்சு वो जानवर अंदर गए वो क्या हुआ உள்ள இருக்க நியூஸ் வெளிய வர மாட்டுக்குது अंदर की खबर बाहर नहीं आ रही இந்த है எழுப்புதல் வெளிய தெரியாது ये कीच जो है बाहर दिखाई नहीं देगा இந்த கடைசி நாட்களுக்குள்ள எழுப்புதல் इस आखिरी समय का जो कीच है இந்த மூன்றாவது இழுப்பு ये तीसरा कीच இது உலகத்தின் கண்களுக்கு மறைவாக இருக்கும் ये संसार के लिए छिपा हुआ होगा அது உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள ஒரு காரியம் वो आपका और परमेश्वर का बीच का बात है தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு மத்தியில் உள்ள ஒரு இழுப்பு परमेश्वर के लोगों का और परमेश्वर के बीच का संजीवनी है ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்குது बड़ा संजीवनी हो रहा है அது வெளியே வராது वो बाहर नहीं அது आएगा உலகத்துக்கு தெரியாது
தெரியாது. संसार को मालूम नहीं அது पड़ेगा உள்ள கர்த்தர் அவங்களை இணைஞ்சு கொண்டிருப்பாங்க. और वो और प्रभु उसमें जुड़ते रहेंगे மணவாளன் மணவாட்டி காணக்கூடாத ஒரு இணைப்பு நடந்துகிட்டு இருக்குது. और दुल्हन और दुल्हा जो दिख नहीं सकता ऐसे जोड़ के अंदर ஒரு रहेंगे அழகான ஒரு இணைப்பு நடந்துகிட்டு இருக்கும். अद्भुत जोड़ के अंदर रहेंगे ஐயோ நோவாம் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா உள்ள இருக்கிறாங்க. और नूह और उसका परिवार बहुत खुशी के साथ अंदर थे இங்க வெளியில இருந்துட்டு இந்த நோவா என்ன சொல்ல இந்த நோவாவை और बाहर रहकर लोग बोल रहे थे इस नूह के बारे में क्या बोले இவனை சொன்ன கேட்கவே அவன் கேட்கறானா இவன் इसे बोलेंगे तो सुनता है क्या இவன் உள்ள போய் படைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். अब अंदर जाके बंद कर लिया என்ன நடக்க போதோ தெரியல. क्या होगा मालूम नहीं ஆனா 7 நாள் கழித்து लेकिन 7 दिन के बाद மழை பெஞ்சது, बरसात हुई மடை திறந்தது, और आकाश खुली கர்த்தர் தண்ணினால இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருந்தார். परमेश्वर संसार को पानी से नाश कर எல்லாம் रहे थे தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. सब तड़प रहे थे யாருக்கும் நீந்த தெரியாது, किसी को तैरना नहीं आता யாருக்கும் நீந்த தெரியாது. किसी को तैरना नहीं आता இடுப்பள மேல போக போக और पानी ऊपर जाते जाते இது என்னடா புதுசா இருக்குது, ये क्या नया है இது எப்படி அடக்க. ये कैसे इसको बंद करें முதல்ல தண்ணி மழை பெய்யும் போது பெரிய எழுப்புதல் நடக்கு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. पहले बरसात होने समय में उन्होंने सोचा कि बहुत संजीवनी हो रही है இந்த நோவாவுக்கு அந்த அனுபவம் கிடைக்கலையே. नूह को वो अनुभव नहीं मिला நோவா உள்ள வெளியே வா, नूह बारा இங்க பாரு எப்படி தண்ணி பெஞ்சிட்டு இருக்குது. देख कैसा बरसात हो रही है எல்லாரும் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. सभी लोगों ने बुलाया होगा ஆனா மண்ல தண்ணி ஏற 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 लेकिन जैसा पानी ऊपर चढ़ते गया இப்ப ஜனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாயிட்டு अब लोग थोड़ा तकलीफ में आ गए கழுத்தளவு வந்தாச்சு. वो गले तक आ गया அடுத்தது நீந்த தெரியாது அவங்களுக்கு. उसके बाद वो तैरना नहीं அந்த जानते உலகத்தை கர்த்தர் அழிச்சா. उस संसार को परमेश्वर ने नाश किया மூன்றாம் எழுப்புல கர்த்தர் நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாத்தார். और तीसरे कीच में परमेश्वर नूह और उसके परिवार को बचाया அந்த இழுப்புக்குள்ள நம்ம போக उस வேண்டியிருக்குது. कीच के अंदर हम जाना है உலகத்தின் சத்தம் வேண்டாம். संसार की आवाज हमें नहीं இந்த चाहिए உலகம் நம்மளை வார்த்தை விட்டு பிரிக்க முயற்சி பண்ணும். ये संसार हमें वचन से अलग करना நம்ம चाहेगा வார்த்தையோடு ஒட்டிக்கிட்டு हम இருப்போம். वचन के साथ जुड़े रहेंगे வார்த்தை தவிர வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. वचन के सिवा और कुछ नहीं चाहिए இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. आज हम कैसे हैं सोच நம்ம இந்த 3 இழுப்ப குறிச்சு பார்த்தோம். तीनों कीच के बारे में हमने देखा நோவாவுடைய முதலாம் இழுப்பு, नूह का पहला कीच அவனுடைய ஊழியத்துல இரண்டாம் இழுப்பு, उसके सेवकाई के अंदर दूसरा कीच அவருடைய ஊழியத்துல மூன்றாம் இழுப்பு. उनके सेवकाई के अंदर चौथा तीसरा இன்னைக்கு कीच நம்ம எந்த இழுப்புல இருக்கிறோம்? आज हम कौन से कीच के अंदर हैं நம்ம ஊழியத்துல நம்ம எந்த இழுப்புல இருக்கிறோம்? हमारी सेवकाई के अंदर हम कौन से कीच के கர்த்தர் अंदर நம்மளை எத்தனாவது இழுப்புல வச்சிருக்கிறார்? परमेश्वर ने हमें कौन से कीच में रखा இது है நம்மளுக்கு தெரியணும். ये हम जानना है எழுப்புதல் மூன்றாம் இழுப்புல நடக்கும். और उठाए ले जाना तीसरे कीच में होगा। முதல் இழுப்புல நடக்கிற எழுப்புதல் எல்லாத்துக்கும் தெரியும். और पहले कीच में जो संजीवनी होता है सबको मालूम है அது வார்த்தையின் எழுப்பு. वो वचन का संजीवनी है வார்த்தையின் எழுப்புதल वो वचन का संजीवनी है ஜனங்களை வார்த்தைக்குள்ள வளர்த்துறது. और लोगों को वचन के अंदर बढ़ाना இரண்டாவது நோவா பேழை கட்டுறா. और दूसरा नूह जो है जांच को बनाता ஒரு है பேழை உருவாக்கிட்டு இருக்கிறார். एक नाव को बनाता है அடுத்தது வேலை பார்க்கிறார் அவர். उसके बाद काम करता है இரண்டாம் எழுப்பு. दूसरा कीच மூன்றாம் எழுப்புல நடக்கக்கூடிய அந்த எழுப்புதல் और तीसरे कीच में होने वाले वो संजीवनी அது பேழைக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. वो नाव के अंदर होती है வெளியில நடக்கல. बाहर नहीं होता எழுப்புதல் உங்களுக்குள்ள நடக்கணும். और संजीवनी आपके अंदर होना है எழுப்புதல் நமக்குள்ள நடக்கணும். संजीवनी आपके अंदर होना है வெளிப்படையா காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. बाहर दिखाने का जरूरत नहीं உங்க உள்ள உள்ள ஆத்மா आपके मन की आत्मा அது அவருக்குள்ள வளரணும். वो उसके अंदर बढ़ना है மரித்து போயிருக்கிற ஆத்மா உயிரடையணும். और जो मर गया है वो आत्मा जीना है அதுதான் எழுப்புதல். वही संजीवनी है இன்னைக்கு இந்த மூன்றாம் எழுப்புல ये तीसरे संजीवनी के நம்ம अंदर எந்த கட்டத்துல இருக்கோம் சிந்திச்சு ये பாருங்க. 3 संजीवनी के अंदर हम कौन से भाग में हैं நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे நான் கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுத்துட்டே மன்னிக்கவும். थोड़ा क्षमा कीजिए मैंने ज्यादा समय ले लिया கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे சில நேரம் 3/4 மணி நேரத்திலே முடிச்சிடுறேன். कुछ समय में मैं पौने घंटे में समाप्त करता हूँ அதெல்லாம் சேர்த்து நீ கொடுத்துருக்கேன். वो मिलाकर आज मैंने दे दिया சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आशीष दे நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். आंखों बंद करके प्रार्थना करेंगे வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं நீங்க பேசினதுக்காக நன்றி. आप बात किए उसके लिए धन्यवाद உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து தாங்க. अपने बच्चों को आशीष करके दीजिए கர்த்தாவே உம்முடைய 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 சைடுல அந்த போர் சேவகன் குத்தம் போது கர்த்தாவே है प्रभु और आप और सेवक जो है बर्चे से आपके बगल में जब बोका प्रभु அங்க ஒரு வாசல் திறந்தது. वहां पर एक द्वार खुली இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. लहू और पानी बाहर आया அங்க மணவாட்டி பிறந்தாள். वहां दुल्हन जन्म हो गई அங்கதான் நாங்க பிறந்தோம். वहां पर ही हम जन्म हुए மீண்டும் அங்க போணும்பா. दोबारा वहां जाना
எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए, உம்முடைய வார்த்தையாக எங்களை மாற்றுங்க. आपके वचन से भर दीजिए, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए, செய்தியை கேட்டு அப்படி விட்டு விடாதபடி संदेश को सुनकर ऐसे छोड़ते नहीं அதன்படி हुए, நடக்கிறதுக்கு உதவி उसके செய்யுங்க. अनुसार चलने के लिए अनुग्रह कीजिए, தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।